வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை பாஜகவால் மட்டுமே தடுக்க முடியும். மேற்கு வங்காளத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பிரதமர் மோடி உரை. நரேந்திர மோடியின் புதிய இந்தியாவில் டிஜிட்டலில் வழிப்பறி நடந்துள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடும் விமர்சனம். மீனவர்கள் இனி திமுக காங்கிரஸை நம்ப மாட்டார்கள். விருதுநகரில் ஜி.கே. வாசன் பேட்டி. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 24 பேர் விடுதலை. தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது. கர்நாடகா திட்டவட்டம். கர்நாடகாவில் ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த 2 வயது குழந்தை. 20 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு குழந்தை உயிருடன் மீட்பு. தமிழகத்தில் அடுத்த 5 தினங்களில் வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிக்கை. இனி விரிவான செய்திகளை காணலாம். பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை பாஜகவால் மட்டுமே தடுக்க முடியும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மேற்கு வங்காளத்தில் நடைபெற்ற பாஜக தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். அப்போது 2019ஆம் ஆண்டில் நான் இதே மைதானத்திற்கு ஒரு பேரணியில் உரையாற்ற வந்தேன். அப்போது என்னை பேச விடாமல் தடுத்தனர். இதற்கு பொதுமக்கள் பதில் அளிப்பார்கள் என்று அப்போது கூறியிருந்தேன். இன்று எந்த தடையையும் ஏற்படுத்தாத வங்காள அரசிற்கு மம்தா பானர்ஜிக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். மேலும் கடந்த 10 ஆண்டுகளில் 25 கோடி மக்களை வறுமையிலிருந்து பாஜக அரசு மீட்டுள்ளது என்றும், மேற்கு வங்காளத்தில் மத்திய அரசின் திட்டங்களை செயல்படுத்த திரிணாமுல் காங்கிரஸ் அரசு அனுமதிப்பதில்லை என்றும், நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மருத்துவக் கல்லூரி அமைக்க வேண்டும் என்பதே பாஜகவின் நோக்கம் எனவும், மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் அரசால் பல திட்டங்கள் சரியான நேரத்தில் முடிக்கப்படவில்லை எனவும் தெரிவித்தார். மேலும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை பாஜகவால் மட்டுமே தடுக்க முடியும் என்றும், சந்தோஷ் காலி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை பாதுகாக்க திரிணாமுல் காங்கிரஸ் அரசு எவ்வளவு முயற்சி செய்தது என்பதை நாடு பார்த்திருக்கிறது எனவும், சந்தோஷ் காலி சம்பவத்தில் குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பதில் பாஜக அரசு உறுதியாக உள்ளது. அவர்கள் தங்கள் வாழ்க்கையை சிறையில் கழிக்க நேரிடும் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நரேந்திர மோடியின் புதிய இந்தியாவில் டிஜிட்டல் வழிப்பறி நடந்துள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பல ஆங்கில நாளிதழ்கள் வெளியிட்டுள்ள செய்திகளை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் ஒவ்வொருவர் வங்கி கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று எளிய மக்களின் ஆசையை தூண்டி ஆட்சிக்கு வந்தவர்கள் செய்தது என்ன கேள்வி எழுப்பிய அவர், சிறுக சிறுக சேர்த்த பணத்தையும் செல்லாதாக்கி வங்கிகளில் வரிசையில் நிற்க வைத்து வதைத்தார்கள் பாஜகவினர் என்றும், சுருக்கு பையில் இருக்கும் பணத்தையும் பறித்துக் கொள்ளும் ஆட்சியாக பாஜக இருந்தது என்றும், மினிமம் பேலன்ஸ் இல்லை என அபராதம் விதித்தே ரூபாய் 21,000 கோடிக்கு மேல் ஏழைகளிடம் உருவியிருக்கிறார்கள் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் கார்ப்பரேட்டுகளுக்கு பல லட்சம் கோடி கடன் தள்ளுபடி செய்துவிட்டு கார்ப்பரேட் வரியை 30 விழுக்காட்டிலிருந்து 22 விழுக்காடாக குறைத்துவிட்டு ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான கோடிகளை வரி சலுகையாக அள்ளி தந்துவிட்டு அதனை ஈடுகட்ட மனதில் ஈரமே இல்லாமல் அல்லற்படும் ஏழை மக்களிடம் அரசை இப்படி டிஜிட்டல் வழிப்பறி செய்வதை அனுமதிக்கலாமா என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். மேலும் கோடீஸ்வரர்களுக்கான அரசு அல்ல, பாஜக ஏழைகளுக்கான அரசு என பிரதமர் நரேந்திர மோடி கூசாமல் புழுகுகிறார் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மீனவர்கள் இனி திமுக காங்கிரஸை நம்ப மாட்டார்கள் என்று விருதுநகரில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் ராதிகா சரத்குமாருக்கு ஆதரவாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் பரப்புரை மேற்கொண்டு வாக்கு சேகரித்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கச்சத்தீவு பிரச்சனையில் யாரும் யாரையும் மாறி மாறி குற்றம் சாட்ட வேண்டிய அவசியம் கிடையாது என்றும், இது ஒரு வரலாற்று பிழை, வரலாற்றிலேயே இந்த பிழை இடம்பெற்றிருக்கிறது எனவும், அன்றைக்கு காங்கிரஸ் தலைமையிலான அரசு எடுத்த முடிவிற்கு திமுக உடந்தையாக செயல்பட்டது என்ற முடிவை யாரும் இல்லை என்று மறுக்க முடியாது என்றும், மீனவர்கள் இனி ஒருபோதும் திமுக காங்கிரஸை மீனவர்கள் நம்ப மாட்டார்கள் எனவும், மீனவர்களை இனிமேல் ஏமாற்ற திமுக காங்கிரஸ் நினைக்க வேண்டாம், அவர்கள் ஏமாளிகள் அல்ல எனவும் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 24 பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் இருந்து கடந்த மாதம் 21ஆம் தேதி 484 விசைப்படகுகளில் 2000க்கும் அதிகமான மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். இதில் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 3 விசைப்படகுகள் மற்றும் அதிலிருந்து 25 மீனவர்களை எல்லை தாண்டி வந்து மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். இதையடுத்து 25 மீனவர்களையும் 3 விசைப்படகுகளையும் காங்கேசன் துறை கடற்படை முகாமுக்கு கொண்டு சென்று விசாரணை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து 25 மீனவர்களும் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களை 4ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டதை தொடர்ந்து யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 25 பேரில் 24 பேரை விடுதலை செய்து இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஒரு மீனவருக்கு மட்டும் 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட 2 விசைப்படகுகளை அரசுடைமையாக்கி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விடுதலை செய்யப்பட்ட மீனவர்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள தூதரக அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இதையடுத்து விரைவில் மீனவர்கள் தமிழகம் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கர்நாடகாவில் ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த குழந்தை சுமார் 20 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பத்திரமாக மீட்கப்பட்டது. கர்நாடக மாநிலம் விஜயபுரா மாவட்டம் இண்டி தாலுகா லட்சியான கிராமத்தை சேர்ந்தவர் சதீஷ் பூஜா தம்பதி. இவர்களுக்கு 2 வயதில் சாத்விக் என்ற ஆண் குழந்தை உள்ளது. சதீஷின் தந்தை சங்கரப்பா தனது விளைநிலத்தில் நேற்று முன்தினம் புதியதாக ஆழ்துளை கிணறு ஒன்றை அமைத்தார். ஆழ்துளை கிணற்றில் தண்ணீர் வரவில்லை. இதனால் அந்த ஆழ்துளை கிணற்றை மூடாமல் விட்டுள்ளனர். நேற்று விளைநிலத்தின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை எதிர்பாராத விதமாக ஆழ்துளை கிணற்றுக்குள் தவறி விழுந்தது. இது குறித்து அளித்த தகவலின் பேரில் வந்த போலீசார், சுகாதாரத்துறை அதிகாரிகள், தீயணைப்பு வீரர்கள் உள்ளிட்டோர் குழந்தையை மீட்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். சுமார் 20 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு குழந்தை பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட குழந்தை ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. திருவண்ணாமலையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காட்டுக்குளத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் வாக்கு சேகரித்து பேசினார். அப்போது மக்களவை தேர்தல் களம் 2வது சுதந்திர போர்க்களம் என்றும் தமிழ்நாட்டில் மனசாட்சிப்படிதான் ஆட்சி நடைபெறுகிறது, அதேபோன்று இந்தியாவிலும் இந்த தேர்தல் மூலம் சிறப்பான ஆட்சி அமைய வேண்டும் என தெரிவித்தார். மேலும் திமுக ஆட்சி மக்களை பயன்படுத்துகிறது, ஆனால் மத்திய பாஜக ஆட்சி மக்களை பிளவுபடுத்துகிறது என்றார். கூட்டத்தில் மாநில பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு, சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு பிச்சாண்டி, சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆன்மீக கோயில்கள் முறையா செயல்படுத்துறதுக்காக இந்து சமயத்துறை அந்த துறையை 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்குறதே நீதி கட்சி ஆட்சி தான். அனைத்து துறையும் வளர்வதுதான் திராவிட மாடல் வளர்ச்சின்னு முழங்கி திட்டங்களை செயல்படுத்திட்டு வரோம். திராவிடம் என்ற சொல் யாருக்கெல்லாம் பயத்தை கொடுக்குதோ, யாருக்கெல்லாம் பிடிக்காதோ அவங்க எங்களை மதத்தோட விரோதிகளாக சித்தரிக்க முயற்சி பண்றாங்க. தொண்டியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடும் வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வம் திருவாடானை ஒன்றிய பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய பன்னீர்செல்வம் தான் புரட்சி தலைவியை அம்மா மூலமாக 2 முறை தமிழக முதலமைச்சராக பதவி வகித்ததாகவும் மக்களின் நீண்டகால கோரிக்கையான அனைத்து கட்சிகளையும் சரி செய்வதற்கு தனக்கு பலாப்பழம் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். நிகழ்ச்சியில் பாஜக, புதிய தமிழகம் உட்பட கூட்டணி கட்சிகள் பலர் கலந்து கொண்டனர். பொள்ளாச்சியில் தென்னை நார் ஆராய்ச்சி நிலையம் அமைக்கப்படும் என பாஜக வேட்பாளர் வசந்தராஜன் வாக்குறுதி அளித்துள்ளார். பொள்ளாச்சி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் வசந்தராஜன் பொள்ளாச்சி வடக்கு மற்றும் தெற்கு ஒன்றிய பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து பொள்ளாச்சியில் தென்னை நார் தொழிற்சாலை சங்க நிர்வாகிகளுடன் நடந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பல்வேறு காரணங்களால் நலிவடைந்து வரும் தென்னை நார் தொழிற்சாலைகளை மேம்படுத்த பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தென்னை நார் தொழிற்சாலைகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் பொள்ளாச்சியை தென்னை நார் நகரமாக மாற்றவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பொள்ளாச்சி பகுதியில் தென்னை நார் ஆராய்ச்சி நிலையம் அமைக்கப்படும் என்றும் வாக்குறுதி அளித்தார். இந்த பொருள்லாம் இப்ப வெளிநாட்டுல தான் அதிகமா பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த காயர் இதை உள்நாட்டுல இதை பயன்படுத்துறதுக்கு அதிகமாக்கணும். அதுக்கு நாம வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு பெரிய பிராண்ட் அம்பாசிடர்ஸ் எல்லாம் கொண்டு வரணும். திரைப்பட நடிகர்கள் இப்ப பாத்தீங்கன்னா நரேந்திர மோடியே ஒரு பெரிய அம்பாசிடர். அவர் ஒரு பொருளை பயன்படுத்தினா உலகமே அந்த பொருளை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அது மாதிரி அம்பாசிடர்ஸ் எல்லாம் வச்சு
உள்நாட்டுக்குள்ள இந்த காயர் பொருட்களை பயன்படுத்தக்கூடிய விஷயத்தை அதிகப்படுத்தும் போது அவங்களுடைய பொருளாதாரம் இன்னும் 10 மடங்கு அதிகம் ஆகும். எப்படி திருப்பூர்ல டாலர் சிட்டி அப்படின்னு உலகத்துல எல்லாத்துக்குமே தெரியுதோ அது மாதிரி பொள்ளாச்சியே காயர் சிட்டி அப்படின்னு சொல்லி உலகத்துல எங்க போனாலும் பொள்ளாச்சி காயர் சிட்டி அப்படின்றத அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ள தெரியப்படுத்தணும். திருவெண்ணை நல்லூரில் கட்டாய திருமணம் செய்து வைத்ததால் மனமுடைந்த மணமகன் எனது இறப்பிற்கு 5 பேர் காரணம் என கடிதம் எழுதி வைத்துவிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணை நல்லூர் காந்திநகர் பகுதியை சேர்ந்த பாவாடை மகன் ராதாகிருஷ்ணன் என்பவர் அதே பகுதியை சேர்ந்த தேவி என்ற பெண்ணை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ராதாகிருஷ்ணன் பெண்ணை திருமணம் செய்து கொள்ள மறுத்துவிட்டார் என கூறி பெண்ணின் உறவினர்கள் விழுப்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் வழக்கு பதிவு செய்த மகளிர் காவல் நிலைய காவல்துறையினர் ராதாகிருஷ்ணனை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று காவல் நிலைய வாசலில் உள்ள கோவிலில் கட்டாய திருமணம் செய்து வைத்துள்ளனர். இதனால் மனவேதனை அடைந்த ராதாகிருஷ்ணன் காலையில் அவரது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இறப்பதற்கு முன்னதாக தனது மரணத்திற்கு பெண்ணின் உறவினர்கள் 5 பேர்தான் காரணம் என கடிதம் எழுதி வைத்துவிட்டு வாட்ஸ்அப் குரூப்பிலும் பதிவிட்டுள்ளார். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருவெண்ணை நல்லூர் காவல்துறையினர் ராதாகிருஷ்ணனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் பிரேம்குமாரை ஆதரித்து ஸ்ரீபெரும்புதூர் தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் பிரேமலதா தேர்தல் பிரச்சாரம் செய்தார். திமுக வேட்பாளர் டி.ஆர். பாலு ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் வெற்றி பெற்றதோடு 5 வருடங்களாக ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கு வராமலேயே இருந்து விட்டார் என்றும் அவரை இத்தொகுதி மக்கள் மீண்டும் வெற்றி பெற செய்தால் பிசினஸ் தொழிலை மட்டும்தான் பார்ப்பார், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி மக்கள் யாரையும் பார்க்க மாட்டார் என்றும் தெரிவித்தார். மேலும் இத்தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் பிரேம்குமாருக்கு இரட்டை இலை சின்னத்தில் பெருவாரியாக வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று விஜயகாந்த் பிரேமலதா பொதுமக்களை கேட்டுக் கொண்டார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது தண்டலம் ஊராட்சி மன்ற தலைவர் சசிகுமார், மக்கள் தேசம் கட்சியின் மாவட்ட செயலாளர் புஷ்பராஜ், அதிமுக வடகால் சங்கர் உட்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஓமலூர் அருகே முன்னால் சென்ற லாரி மீது சுங்கச்சாவடி ரோந்து வாகனம் மோதியதில் ஊழியர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் ஓமலூர் நேரு நகரை சேர்ந்த ராஜசேகர் என்பவரும் பெருமச்சூர் பகுதியை சேர்ந்த சுங்கச்சாவடி தற்காலிக ஊழியர் சக்தியும் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் பழுதடைந்த வாகனத்தை மீட்க அழைப்பு வந்த நிலையில் புளியம்பட்டி அருகே சென்றபோது ஓட்டுநர் முன்னால் சென்ற லாரியை முந்தி செல்ல முயன்றபோது கட்டுப்பாட்டை இழந்த ரோந்து வாகனம் லாரியின் வலதுபுறம் பலமாக மோதியது. இந்த கோர விபத்தில் ரோந்து வாகனத்தில் இருந்து சக்தி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். ரோந்து வாகனத்தின் ஓட்டுநர் ராஜசேகர் சிறிய காயங்களுடன் உயிர் தப்பினார். தொடர்ந்து ஆம்புலன்ஸ் மூலம் சக்தி மற்றும் ராஜசேகர் ஓமலூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டு பின்னர் சக்தியின் உடல் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டது. கடலூரில் தேர்தலில் 100% வாக்களிப்பது குறித்து விழிப்புணர்வு பிரச்சார பேரணி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அடுத்த நாட்டார்மங்கலம் கிராம ஊராட்சியில் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் அறிவுறுத்தலின் பேரில் விழிப்புணர்வு பிரச்சார பேரணி நடைபெற்றது. நாட்டார்மங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் சுதா மணிரத்தினம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தேர்தலில் 100% வாக்களிப்பது குறித்து துண்டு பிரசுரங்கள் விநியோகித்தலும் தொடர்ந்து கும்மியடித்தல் மற்றும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இதில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சுகுமார், ஜெயக்குமாரி, சுகாதார ஆய்வாளர் ராஜமோகன், மகளிர் திட்ட வட்டார மேலாளர் திருமாவளவன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பேரூரில் பெண்ணிடம் செயின் பறித்த இருவரை பொதுமக்கள் மடக்கி பிடித்து தர்ம அடி கொடுத்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். கோயம்புத்தூர் மாவட்டம் பேரூர் பகுதியில் சாலையை கடக்க முயன்ற ராஜலட்சுமி என்ற பெண்ணின் கழுத்தில் இருந்த 5 பவுண்ட் செயினை இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் பறித்து சென்றுள்ளனர். இதனை பார்த்த தனியார் நிறுவன ஊழியர் தினேஷ் மற்றும் விக்னேஷ் செயின் பறித்து சென்ற நபர்களை பேரூரில் இருந்து செட்டி வீதி பகுதி வரை துரத்தி சென்று மடக்கி பிடித்தனர். இதைத் தொடர்ந்து செயின் பறித்த இருவரில் ஒருவர் தப்பிவிட மற்றொரு இளைஞரை அக்கம் பக்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து செல்வபுரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆண்டிப்பட்டியில் சுயேட்சை வேட்பாளர் கரும்பு சாறு போட்டுக் கொடுத்தும் அப்பளம் பொரித்து கொடுத்தும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
மனிதநேய அமைதி கட்சியை சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரரான சர்ச்சில் துரை தேனி நாடாளுமன்ற தொகுதியில் சுயேட்சையாக தர்பூசணி சின்னத்தில் போட்டியிடுகிறார். இந்நிலையில் தேர்தல் சின்னமான தர்பூசணி பழத்தை கையில் தூக்கிக் கொண்டு நேரடியாக கடைகளிலும் வீடுகளிலும் உள்ள பொதுமக்களிடம் கொடுத்து வாக்கு சேகரித்தார். அப்போது கரும்புச்சாறு கடை ஒன்றில் கரும்பு சக்கை பிழிந்து சாறு எடுத்து பொதுமக்களுக்கும் உடன் இருந்தவர்களுக்கும் கொடுத்து வாக்கு சேகரித்தார். பின்னர் அங்கிருந்த முறுக்கு கம்பெனியில் சென்று அப்பளம் பொரித்து கொடுத்தும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் TR பாலுவை ஆதரித்து வெங்காடு ஊராட்சியில் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய செயலாளர் கோபால் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் TR பாலுவை ஆதரித்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வெங்காடு ஊராட்சியில் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய செயலாளர் கோபால் வீதிகள் தோறும் வீடு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டங்களான மகளிர் உதவித்தொகை, மகளிர் இலவச பேருந்து பயணம், காலை உணவு திட்டம், இலவச கல்வி திட்டம், மருத்துவ திட்டம் என்பன உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை பொதுமக்களிடம் எடுத்து கூறி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதில் ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றிய குழு துணைத் தலைவர் மாலதி போஸ்கோ, காஞ்சிபுரம் மாவட்ட தகவல் நுட்ப தொழிலாளர் அணி அமைப்பாளர் பன்ருட்டி தணிகாசலம், வெங்காடு திமுக கிளை செயலாளர் ரமேஷ் உட்பட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு TR பாலுவிற்கு தீவிரமாக வாக்கு சேகரித்தனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மகளிர் குழுக்கள் கூட்டமைப்பு சார்பில் 100% வாக்களிப்பது குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சமுதாய அமைப்பாளர் வீருசாமி தலைமையில் சமுதாய வளப்பயிற்றுனர் சுகுணா மகளிர் குழுக்கள் கூட்டமைப்பு சார்பில் 100% வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் 100% வாக்களிக்க வேண்டும் என பெண்கள் கோலங்கள் போட்டும் ஊர்வலமாக சென்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். எடப்பாடியில் களத்தில் இளைஞர் அணி என்னும் வீடுதோறும் செல்லும் பிரச்சாரத்தை மேற்கு மாவட்ட செயலாளர் செல்வகணபதி தொடங்கி வைத்தார். சேலம் எடப்பாடியில் இளைஞர் அணி கூட்டம் மற்றும் நாடாளுமன்ற வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து சேலம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் முன்னாள் அமைச்சரும் சேலம் மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான TM செல்வகணபதி களத்தில் இளைஞர் அணி என்னும் வீடுதோறும் செல்லும் பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மாநில இளைஞர் அணி துணை செயலாளர் சீனிவாசன், நற்பணி மன்ற மாநில பொருளாளர் ராஜா தமிழ்மாறன், மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளர் மணிகண்டன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மாதவரத்தில் 100% வாக்குப்பதிவு செய்வோம் என்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாதவரம் தொகுதி புழல் ஒன்றியம் தீர்த்தக்கரியம்பட்டு ஊராட்சியில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் வட்டார ஒருங்கிணைப்பாளர் சுஜாதா தலைமையில் அனைவரும் வாக்களிப்போம் 100% வாக்குப்பதிவு செய்வோம் என்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தீர்த்தங்கிரியம்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் கவிதா டேவிட்சன் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்தார். இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு 100% வாக்குப்பதிவு செய்வோம் என்ற வாசகங்கள் குறித்த பதாகைகளையும் ஏந்தி பேரணியாக சென்று பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இதில் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் அற்புதராஜ், மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் கலோச்சனா, ஊராட்சி செயலர் உல்லாசம் உள்ளிட்ட மகளிர் குழுவினர்கள் பலர் கலந்து கொண்டனர். குன்னம் ஊராட்சியில் திமுக வேட்பாளர் TR பாலுவை ஆதரித்து ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய செயலாளர் கோபால் உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் TR பாலுவை ஆதரித்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த குன்னம் ஊராட்சியில் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய செயலாளர் கோபால் வீதிகள் தோறும் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியில் ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றிய குழு துணைத் தலைவர் மாலதி போஸ்கோ, முன்னாள் குன்னம் ஊராட்சி மன்ற தலைவர் முருகன், காஞ்சிபுரம் மாவட்டம் கவுன்சிலர் திமுக ராமமூர்த்தி, குன்னம் திமுக கிளை செயலாளர் திலீப் உட்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு திமுக வேட்பாளர் TR பாலுவை ஆதரித்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். தாம்பரம் அருகே கொலை செய்துவிட்டு அதனை போலீசாருக்கும் தகவல் தெரிவித்துவிட்டு தப்பி ஓடிய நபரை போலீசார் கைது செய்தனர். சென்னை தாம்பரம் அடுத்த அகரம் தென்பகுதியை சேர்ந்த வினோத் என்பவர் தன்னுடன் அறையில் தங்கியிருக்கும் லாரி ஓட்டுநர் குமார் என்பவருடன் மது அருந்திவிட்டு வீட்டிற்கு வந்துள்ளனர். அப்போது மது போதையில் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் வினோத்குமார் தலையில் கல்லை போட்டுள்ளார். இதில் குமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதையடுத்து தான் கொலை செய்து விட்டதாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்துவிட்டு வினோத் தப்பியுள்ளார். தகவலின் பேரில் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் குமாரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தப்பி ஓடிய குற்றவாளி வினோத்தை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூரில் மைக் சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர் ஜான்சி ராணியை ஆதரித்து நாம் தமிழர் கட்சியினர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர்.
கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மைக் சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர் ஜான்சி ராணி மாவட்ட பொருளாளர் தமிழ்வளவன் தலைமையில் காட்டுமன்னார் கோயில் பேருந்து நிலையத்தில் பயணிகளிடம் வாக்கு சேகரித்தார். இந்த பிரச்சாரத்தில் தொகுதி பொறுப்பாளர் செந்தில்குமார், மாதவன், அன்பு, வடிவேல், சின்னப்பராஜ் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காட்பாடி அருகே சுப்பிரமணியர் ஆலயத்தில் 24.19 லட்சம் ரூபாய் உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த வள்ளிமலையில் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தும் உண்டியல் பணம் எண்ணப்பட்டது. இதில் பொதுமக்கள் ஆர்வமுடன் பங்கேற்று உண்டியல் காணிக்கையை எண்ணினர். இதில் 24.19 லட்சம் ரொக்க பணம் மற்றும் 21,000 கிராம் தங்கமும் 355 கிராம் வெள்ளியும் காணிக்கையாக பக்தர்களால் செலுத்தப்பட்டது. இனி வருவது செய்தி துளிகள். காரைக்கால் மாவட்டத்தில் இலங்கை சிறையில் உள்ள காரைக்கால் விசைப்படகு ஓட்டுநர் மற்றும் விசைப்படகை விடுவிக்க வலியுறுத்தி மீனவர்கள் முதல் வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர். மேலும் 2 நாட்களுக்குள் 2 விசைப்படகு ஓட்டுநர்களை விடுதலை செய்யவில்லை என்றால் தங்களது விசைப்படகுகளில் உள்ள தேசிய கொடியை அகற்றிவிட்டு கருப்பு கொடியேற்றப்படும் என்று காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். சிறையில் அடைச்சாங்க. அதுல 2 டிரைவர்கள் மட்டும் விடாம 6 மாசம் சிறை தண்டனை கொடுத்தாங்க. அந்த சிறை தண்டனையை எதிர்த்து அந்த சிறை தண்டனை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க போன வாரம் மாவட்ட கூட்டம் போட்டு அதை கவர்மெண்ட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி தெரிவிச்சோம். எலெக்ஷன் புறக்கணிப்பு, அடுத்தது தொழில் மெரியல் பண்ணதா. அந்த தொழில் மெரியல் 4ஆம் தேதிக்கு வரணும் எல்லா போட்டும். அப்போ கடல் இருந்துச்சு எல்லா போட்டும் அதுல இருந்து 4ஆம் தேதி எல்லாம் வந்துடும் சொல்லி இன்னைக்கு 4ஆம் தேதி எல்லா போட்டும் கரைக்கு வந்து மறுபடியும் ஒரு கூட்டம் போட்டு என்ன முடிவு எடுத்தோம்னா, இதுக்கு மேல எங்களை அந்த 2 பேரை ரிலீஸ் பண்ற வரலும் எந்த ஒரு போட்டும் பெரிய விசைப்படகு எந்த விசைப்படகும் கடலுக்கு செல்லாது. இன்னையிலிருந்து தொழில் மெரியல் பண்ணி வச்சிருக்கிறோம். அடுத்தது எலெக்ஷன் புறக்கணிப்பு தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சச்சிதானந்தத்தை ஆதரித்து நடிகை ரோகிணி வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து திண்டுக்கல்லில் வீடு வீடாக நடந்து சென்று அரிவாள் கத்தியால் நட்சத்திரத்திற்கு வாக்கு சேகரித்தார். இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தில் அடுத்த 5 தினங்களில் வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், நாளை முதல் 7ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவையிலும் அதிகபட்ச வெப்பநிலை அடுத்த 5 தினங்களில் 2 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை பாஜகவால் மட்டுமே தடுக்க முடியும். மேற்கு வங்காளத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பிரதமர் மோடி உரை. நரேந்திர மோடியின் புதிய இந்தியாவில் டிஜிட்டலில் வழிப்பறி நடந்துள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடும் விமர்சனம். மீனவர்கள் இனி திமுக காங்கிரஸை நம்ப மாட்டார்கள். விருதுநகரில் ஜி.கே. வாசன் பேட்டி. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 24 பேர் விடுதலை. தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது, கர்நாடகா திட்டவட்டம். கர்நாடகாவில் ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த 2 வயது குழந்தை. 20 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு குழந்தை உயிருடன் மீட்பு. தமிழகத்தில் அடுத்த 5 தினங்களில் வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிக்கை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.